ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குரும் ஏவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுர் அஸ்மி குரோஹ மதிர் அஸ்தி குரோ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நம சூர்யாய சாந்தாய சர்வரோக நிவாரிணே ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தேஹி தேவ ஜகத்பதே சப்தாஸ்வரதம் ஆரூடம் பிரச்சண்டம் பஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யஹம். இன்னும் இந்த சூரிய சதகத்துல ஏழு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் குவிக்கா முடிச்சோம்னா முடிச்சுடலாம். இதெல்லாம் ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஸ்லோகங்கள் தான். 95th ஒன். தீர்த்தானி வியர்த்தகானி ஹ்ரதநத சரசி நிர்ஜராம் போஜினீனாம் நோதன்வந்தோ நுதந்தி பிரதிபயம் அசுபம் ஸ்வப்ரபாதானுபந்தி ஆபோ நாகாபகாயா அபி கலுஷமுஷ மஜ்ஜதாம் நைவ யத்ரத்ராத்தும் யாதே அன்யலோகான் சதிஷது திவசஸ்ய ஏகஹேதுர்ஹிதம் வஹ. தீர்த்தானி வியர்த்தகானி ஹ்ரத நத சரசி நிர்ஜர அம்போஜினீனாம் ந உதன்வந்தः நுதந்தி பிரதிபயம் அசுபம் ஸ்வப்ர பாத அனுபந்தி. ஆபஹ நாக ஆபகாயாः அபி கலுஷமுஷः மஜ்ஜதாம் ந ஏவ யத்ர த்ராத்தும் யாத்தே அன்யலோகான் சஹ திஷது திவசஸ்ய ஏகஹேதுஹு ஹிதம் வஹ. இதுல என்ன சொல்றாருன்னா, சூரிய பகவான் இல்லைன்னா எந்த விதமான ஒரு புண்ணிய தீர்த்தமும் ஒரு பலனை கொடுக்காது. வியர்த்தம்னா வேஸ்ட். அனைத்து தீர்த்தங்களும் ராத்திரியில நம்ம போய் எந்த ஒரு நதியிலையும் ஸ்நானம் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நோ யூஸ். பகல் வேளையில சூரிய பகவான் இருக்கிறப்ப குளிச்சாதான் அந்த நதியில நம்மளுக்கு குளிச்சத்தோட புண்ணியம் கிடைக்கிறது, இல்லைன்னா இல்லை. அதை தான் இதுல சொல்ற. தீர்த்தானி வியர்த்தகானி. என்ன மாதிரி தீர்த்தங்கள்? ஹ்ரத நத சரசி நிர்ஜர அம்போஜினீனாம். அதாவது ஹ்ரதங்கிறது ஒரு பாண்ட் மாதிரி. எல்லாமே நீர்நிலைகள் தான். விதவிதமான நீர்நிலைகளை சொல்லியிருக்கா. ஹ்ரத நத. நதங்கிறது நார்த்லேருந்து சவுத் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் நதன்னு சொல்லுவா. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் நதின்னு சொல்லுவா. ஸோ நத. சரசி, சரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? சின்ன ஒரு தடாகமோ ஒரு பொய்கையோ அந்த மாதிரி. நிர்ஜரங்கிறது ஃபால்ஸ். அதுக்கப்புறம் அம்போஜினீனாம், அதாவது தாமரை பூத்துள்ள குளங்கள், ஒரு நீர்நிலை. அம்போஜினீனாம் தீர்த்தானி வியர்த்தகானி. இந்த எல்லா விதமான தீர்த்தங்களும் வேஸ்ட் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அசுபம் ஸ்வப்ரபாத அனுபந்தி. அதாவது அனுபந்தினா ஒரு காரணம். ஒரு ஸ்வப்ரங்கிறது நரக்கத்தை சொல்லலாம். ஒரு நரக்கத்துல தள்ளி விழுந்து போகிற பாத்த அனுபந்திங்கிறது ஒரு காரணமா ஆறுது. என்னன்னா பிரதிபயம் அசுபம். நம்ம ஒரு நல்ல ஏதாவது பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கங்கையில போய் குளிச்சா பாவம் கரையிறதுன்னு சொல்றோம். ஒரு சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணா பாவம் கரையிறதுன்னு சொல்றோம். அது எல்லாமே சூரிய பகவான் இல்லைன்னா ராத்திரி வேளையில ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஸோ உதன்வான் அப்படின்னா சமுத்திரத்தை குறிக்கிறது. ஸோ அந்த ஒரு பாவங்களை போக்குற தன்மை அந்த சமுத்திரத்துக்கு கூட சூரிய பகவான் இருந்தார்னா தான் உண்டு. அவர் இல்லைன்னா நோ உதன்வந்தக நுதந்தி. எந்த ஒரு சமுத்திரத்தாலும் மக்களோட பாவங்களை எல்லாம் கரைக்க முடியாது அப்படிங்கிற. அப்புறம் இது மட்டும் இல்ல, ஆபக நாக்க ஆபகாயாக. நாக்க ஆபகாங்கிறது ஆகாச கங்கை. அந்த தேவலோக நதிகள் அனைத்தையும் குறிக்கும். ஸோ அதுல இருக்கிற ஆபக ஜலங்கள் அதுல இருக்கிற ஜலம் கூட
மஜ்ஜதாம் கலுஷ முஷக நயேவ. அதாவது அதுல விழுந்து ஸ்நானம், முழுகி ஸ்நானம் பண்றவா. மஜ்ஜனம்னாலே நன்னா நீர்ல முழுகி ஸ்நானம் பண்றது. அப்படி அந்த தேவநதிகள்ல போய் முழுகி ஸ்நானம் பண்ணினா கூட கலுஷ முஷக, கலுஷம் அப்படிங்கிறது பாவங்கள், நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும், முஷகன போக்குறது, அதை போக்குற தன்மை அவைகளுக்கு இல்லை. சூரிய பகவான் இருந்தா மட்டும்தான் அவைகள் அனைத்திற்கும் இந்த பாவங்களை போக்கும் தன்மை கிடைக்கின்றது. இதெல்லாம் எப்போ இல்லை அப்படின்னு சொன்னா, எத்திர அந்நியலோகான்யாத்தும் திராத்தும் யாத்தே. யாரு? ஏக திவசஸ்ய ஏக ஹேத்து சூரிய. அதாவது அந்நிய லோகான், பிற லோகங்களை திராத்தும் காப்பாற்றுவதற்காக சூரிய பகவான் செல்லும் பொழுது, அதாவது இரவு நேரங்களே. நம்மளுக்கு இரவு நேரத்துல சூரியன் இருக்கிறது இல்லை, அவர் வேற உலகங்களுக்கு போயிருக்காரு இல்லையா. அப்போ நம்மளுக்கு வித்தவுட் த சன் இதெல்லாம் நோ யூஸ் அப்படின்னு சொல்ற. ஸோ எத்திர அந்நியலோகான் திராத்தும் யாத்தே சூரிய சக திவசஸ்ய ஏகஹேத்துகு. இந்த நாள் அப்படிங்கிற ஒண்ணுக்கு முழு காரணமாக இருக்கின்ற அந்த சூரிய பகவான் சக வஹ ஹிதம் திசத்து, உங்களுக்கு இதத்தினை அளிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. எப்படி சூரியன் இல்லைன்னா எல்லா விதமான நீர்நிலைகள்ல போய் ஸ்நானம் பண்றதெல்லாம் வியர்த்தம் அப்படிங்கறத இதுல அழகா சொல்லியிருக்காரு. புனித நீராடி புண்ணியம் பெறுவதற்கும் சூரியனே காரணமாகிறான் என்கிறார் மயூரகவி இந்த ஸ்லோகத்தில். நதிகளை புண்ணிய நதிகள் என்கின்றோம். வேதங்களில் கூறப்பட்ட கர்மாக்களை ஆற்றி நற்பயன்களை பெறலாம் என்கின்றோம். சமுத்திர ஸ்நானம் பாப விமோச்சனம் என்கிறோம். கங்கையில் மூழ்கினால் பாவங்கள் அகலும் என்கிறோம். மற்ற உலகங்களை பேணி காக்க சூரியன் சென்று விட்டதால் இரவு வந்தபோது அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் பயனற்று போய்விடுகின்றன. அவற்றின் இத்தனை பெருமைகளும் சூரியன் உதித்து பகல் வந்தபோது நாம் செய்தால்தான் பயன் உண்டு, இரவில் செய்தால் பயன் இல்லை. அத்தகைய பகல் நேர்வதற்கு ஒரே காரணமான சூரியன் உங்களுக்கு ஹிதத்தை அருளட்டும். When the sun goes away to look after other regions, sacred bathing places like lakes, rivers, tanks and ponds full of lotuses turn useless. The oceans fail to ward off the fear of falling into inauspicious ditch like hell. Even waters of heavenly river Ganga become ineffective to wash away the sins of those who dip therein. May that sole source of the day, that is the sun, do good to you. Tirthani vyarthakani hradanada sarasi nirjaram bhojininam नोदन्वन्तो नुदन्ति प्रतिभयम् अशुभं श्वभ्रपातानुबन्धि आपो स्वर्गापगाया अपि कलुषमुषो मज्जतां नैव यत्र त्रातुं यातोऽन्यलोकान् सदिशतु दिवसस्यैकहेतुर्हितं वः. மாமி, அந்த ரெண்டாவது வரியில பிரதிபயம் அசுபம் இம்மு உண்டா? உண்டு உண்டு. ஓ, எனக்கு அசுப அசுபம் இம்மு உண்டு. ஏதத் பாதால பங்கப்ளுதம் இவ தமசைவைகமுத்காடம் ஆசீத் அப்ரஜ்ஞாதா பிரதர்க்யம் நிரவகதி ததா லக்ஷணம் சுப்தமந்தஹ யாத்ருக் சృஷ்டேஃ புரஸ்தான் நிஷி நிஷி சகலம் ஜாயதே தாத்ருக் ஏவ த்ரைலோக்யம் யத்வியோகாத் அவது ரவிரசோ சர்கதுல்யோதயோவஹ. ஏதத் பாதால பங்க ப்ளுதம் இவ தமசா ஏவ ஏகம் உத்காடம் ஆசீத் அப்ரஜ்ஞாத அப்ரதர்க்யம் நிரவகதி ததா அலக்ஷணம் சுப்தம் அந்தஹ யாத்ருக் சృஷ்டேஹே புரஸ்தாத் நிஷி நிஷி சகலம் ஜாயதே தாத்ருக் ஏவ த்ரைலோக்யம் யத் வியோகாத் அவது ரவிஹி அசோ சர்கதுல்ய உதய வஹ. அதாவது பிரளய காலம் ஒண்ணுமே இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் சூரியன் வரலைன்னா. இரவு பொழுதெல்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. அது எப்படி இருக்குங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஒரு நாளும் சூரியன் காத்தால உதிக்கும் பொழுது ஒரு நியூ பர்த் மாதிரி இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்றாரு.
படிச்சுட்டேன் இல்லையா? ஓகே. ஏதத் பாதாள பங்கப்ளுதம் இவ தமசா ஏவ ஏகம் உத்காடம் ஆசீத். அதாவது அப்படியே அந்த சேர குழைச்சு பூசினா எப்படி இருக்கும், ஒண்ணுமே தெரியாம ஒரு இருட்டா ஒரு உருண்டையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த உலகம் வந்து சூரியன் இல்லாத பொழுது. பாத்தால பங்கப்ளுதம், பங்கம்ங்கிறது ஷேரு, அதனால்தான் தாமரைக்கு பங்கஜன்னு பேரு. சோ பாத்தால பங்கப்ளுதம் இவ அந்த மாதிரி, தமசா ஏவ அந்த அப்படியே இருட்டு, தமசுங்கிறது இருட்டு, அஜ்ஞானம்னு எடுத்துக்கலாம். அப்படியே அந்த தமசினால சூழப்பட்டு ஏகம் உத்காடம் ஆசீத், அப்படியே ஒரு ஒரு இருட்டு குவியலா இருக்கு இந்த உலகமே. அப்ரஜாத அப்ரதர்க்கியம் நிர் அவகதி ததா அலக்ஷணம் சுப்தம் அந்தஹ. எதையுமே புரிஞ்சுக்க முடியல, என்ன நடக்கிறது எதுவுமே இருட்டுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ரதர்க்கியம்ங்கிறது வந்து we are unable to conclude on anything. இது இது இப்படிதான், ஒண்ணுமே டிசைடே பண்ண முடியறது இல்ல. நிர் அவகதி, எதையும் நன்னா புரிஞ்சுண்டு ஏற்றுக்கொள்ள முடியல. ததா அலக்ஷணம், அந்த மாதிரி ஒரு லட்சணமே இல்லாம ஒரு இரவு பொழுதா இருக்கு சூரியன் இல்லைன்னா. சுப்தம் அந்தக, உள்ளேயும் உறங்கிறது, நம்மளுடைய இன்னர் சோலும் ஒன்னும் புரியாம தவிக்கிறது. யாத்ருக் சிருஷ்டேகே புரஸ்தாத், எப்படி வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்ததோ தாத்ருக்கேவ அதே மாதிரி, நிஷி நிஷி சகலம் ஜாயத்தே, ஒரு ராத்திரியிலும் நிஷி நிஷி சகலம் ஜாயத்தே, எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுறது. அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒண்ணுமே புரியாம, ஒரே குழப்பமா, ஒரு முடிவு எடுக்க முடியாம, ஒரு 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 கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கு. அது வந்து எத்து திரைலோக்கியம் எத் வியோகாத், இந்த உலகங்களும் எதனுடைய ஒரு பிரிவினால, வியோகம்ங்கிறது பிரிவு, எந்த ஒரு சூரியன் இல்லாத பொழுது, அதாவது அந்த சூரியனுடைய பிரிவு இருக்கும் பொழுது இருக்கின்றதோ, அதாவது சர்க்க துல்லிய உதய, சர்க்கத்தின் பொழுது உண்டாகும் ஒரு உதயம் மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ரவியானவர் வஹ அவத்து, உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சூரியன் உதிக்காவிடில் உலகும் இருள்மயமாக இருக்கும் என்றும், சூரியனே உலகை சிருஷ்டிக்குமா போல திகழ்கிறான் என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த ஸ்லோகத்தில். சூரியன் உதயம் ஆகாவிட்டால் உலகங்களும் பாதாளத்தில் உள்ள சேற்றால் பூசப்பட்டது போல எங்கும் இருளாக காணப்படும். அப்போது இன்னது என்பது புரியாமலும் விளங்காமலும், சிருஷ்டிக்கு முன் உலகம் எவ்வாறு இருள்மயமாக இருந்ததோ அவ்விதமே அனைத்துமே உண்டாகுமே, புலப்படுமே. ஆகவே புதிய சிருஷ்டிகர்த்தா போல் உள்ள சூரியன் உங்களை காக்கட்டும். உலக சிருஷ்டிக்கு முன்னர் எங்குமே இருள்மயமாக இருக்கும் என்ற மனுஸ்மிருதியில் காணப்படும் ஆசாதிதம் தமோபூதம் அப்ரஜாத்தம் அலக்ஷணம் அப்ரதர்க்கியம் அவிக்ஞேயம் பிரசுப்தம் இவ சர்வதக அப்படிங்கிறது மனுஸ்மிருதியில இருக்கு என்ற ஸ்லோகத்தின் கருத்தை அடியொற்றி பாடியுள்ளார் மயூரகவி. The three worlds relapse to the earlier stage of creation every night due to the departure of the sun. They plunge into deep sleep and become unknowable, inscrutable and inconceivable, as if covered with mire of the nether region. May that sun, whose appearance coincides with the onset of the process of creation, protect you. एतत् पातालपङ्कप्लुतम् इव तमसैवैकम् उद्गाढम् आसीत् अप्रज्ञाताप्रतर्क्यं निरवगति तथा लक्षणं सुप्तम् अन्तः यादृक् सृष्टेः पुरस्तान् निशि निशि सकलं जायते तादृक् एव त्रैलोक्यं यद्वियोगात् अवतु रविरसौ सर्गतुल्योदयो वः. அடுத்த ஸ்லோகம். द्वीपेयोस्ताचलोऽस्मिन् भवति खलु स एवापरत्रोदयाद्रिः यायामिन्युज्ज्वलेन्दुद्युतिरिह दिवसोऽन्यत्र तीव्रा तपःसा यद्वश्यौ देशकालौ इति नियमयतो नोतु यं देशकालौ अव्यात्सस्वप्रभुत्वाहितभुवनहितो हेतुरह्नाम् इनो वः. द्वीपे यः अस्त अचलः अस्मिन् भवति खलु सः एव अपरत्र उदयाद्रिः
या यामिनी उज्ज्वला इन्दुद्युतिः इह दिवसः अन्यत्र तीव्र आतपः सा यत् वश्यौ देशकालौ इति नियमयतः नोतु यं देशकालौ अव्यात्सः स्वप्रभुत्व आहित भुवनहितः हेतुः अह्नाम् इनः वः. அஸ்மின் द्वीपे, அதாவது இந்த நம்மளோட இந்த பகுதியில அஸ்த அச்சலக அஸ்மின் பவதி. அஸ்தாச்சலம்னு சொல்றோம். அஸ்தாச்சலம், ஆமா. द्वीपे யஹ அஸ்த அச்சலக அஸ்மின் பவதி. இந்த சூரியனானவர் ஒரு द्वीपத்துல அஸ்தாச்சலமா இருக்கும். அதாவது ஒரு இடத்துல மறையும் பொழுது இன்னொரு இடத்துல அவர் உதயமாறர் இல்லையா? அங்க உதய அத்ரியாரர், இங்க அஸ்த அச்சலமா ஆறர். அஸ்தனா அஸ்தமனம், உதயங்கிறது உதிக்கிறது. அதுக்கப்புறம் சகையேவ அபரத்திர உதய அத்ரிஹி, அதே சூரியன் இன்னொரு இடத்துல உதயாத்ரியா வரர். யா யாமினி, யாமினிங்கிறது இரவு நேரம். அங்க அந்த இரவு நேரத்துல உஜ்வலா இந்து தியுதிஹி, ஒரு இந்து தியுதி, இந்துங்கிறதும் சந்திரன், இந்து தியுதிங்கிறது அந்த சந்திரனுடைய கிரணங்கள் பளிச்சுன்னு ஒரு இடத்துல வந்து அந்த சந்திர கிரணங்களா இருக்க, அதே அந்த சா யாமினி, அதே இரவு நேரமான அந்த சந்திர கிரணங்கள் அந்நியத்திர இன்னொரு இடத்துல தீவிர ஆத்தபக திவசக, நல்ல தகிக்கக்கூடிய ஒரு டே டைமா இருந்துட்டு இருக்கு. எத்து தேசகாலோ வஷ்யோ, எத் வஷ்யோ தேசகாலோ, எதனுடைய வசத்தில் தேசமும் காலமும் இருக்கின்றதோ, அதாவது சூரியன் வந்தாதான் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ண முடியும், ஒரு தேசத்தை நிர்ணயம் பண்ண முடியும். சோ யாருடைய வசத்தில் அந்த காலமும் தேசமும் இருக்கின்றதோ, எம் தேசகாலோ எம் நோ நியமயத்தக, தேசமும் காலமும் எவரை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாதோ, அதாவது இவரோட கண்ட்ரோல்ல தேசமும் காலமும் இருக்கு, ஆனா அந்த தேசத்தாலையும் காலத்தாலையும் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சக சூரியக சக இனக ஸ்வபிரபுத்வ ஆஹித புவனஹிதக, தன்னோட ஒரு பிரபுத்துவம், ஒரு ஆளுமையினால இந்த அகில புவனத்தையும் ஒரு ஹிதம் அளித்து காப்பாத்தின்னு இருக்க. அன்ஹாம் ஹேத்துஹு, ஒரு பொழுதினுடைய காரணமாக திகழ்கின்ற அந்த இனக வஹ அவ்யாத், உங்களை காக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்ற. இந்த द्वीपத்தில் பகல் பொழுதாக இருக்கும் பொழுது மற்றொரு द्वीपத்தில் இரவு பொழுதாகும். இது ஆசியா கண்டத்திற்கும் அமெரிக்கா கண்டத்திற்கும் உள்ள நேரத்தை சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளமையை கருத்தில் கொள்ளலாம். சூரியன் தன்னிச்சையாகவே செயல்பட வல்லவன். தனது பிரபுத்துவ, அதாவது ஆளுமையின் காரணமாக உலகுக்கு நன்மைகளை செய்கிறவன். தேசமோ அல்லது காலமோ, அதாவது கிழக்கு முதலிய திசைகளும் காலை நண்பகல் மாலை முதலிய வேளைகளும் சூரியனை கட்டுப்படுத்த மாட்டாது. ஆயின் சூரியனுக்கே தேசம், அதாவது திசைகளும் காலம் காலை முதலிய வேளைகளும் கட்டுப்பட்டு உள்ளன. ஏனெனில் இந்த द्वीपத்தில் அஸ்தமன பர்வத்தமே மற்றொரு द्वीपத்தில் உதய பர்வத்தம் ஆகின்றது. இந்த द्वीपத்தில் குளுமையான நிலவுடனும் நட்சத்திரங்களுடனும் பிரகாசிக்கின்ற இரவு காலத்தில் மற்றொரு द्वीपத்தில் கடுமையான வெப்பம் பொருந்திய பகல் பொழுதாகும். எப்பொழுதும் மேருமலையை சுற்றி வரும் பெருமை வாய்ந்த தினங்களுக்கு காரணமான தினகரன் உங்களை காக்கட்டும். சூரியன் காலையில் உதிக்கிறான், மாலையில் அஸ்தமிக்கிறான் என்பது உலக வழக்கு. உண்மை என்ன? சூரியன் உதிக்கும் பொழுது பகல் விடிகிறது, அவன் மறையும் பொழுது இரவு வருகிறது. இதுதான் உண்மை என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரே நேரத்தில் பகலும் இரவும் பூமியின் எதிர்ப்புற பக்கங்களில் உண்டாகின்றது என்றால் அதற்கு காரணம் சூரியன் தானே. ஆகவே காரணத்துக்கு ஏற்ப காரியம் என்ற நியதியின்படி மேலே சொன்னது உண்மை என கண்டுகொள்ள வேண்டும். ஸ்வபிரபுத்வ ஆஹித புவனஹிதஹ, தனது ஆளுமையினால் உலகத்திற்கு பகல் இரவுகளை அளித்து ஹிதம் செய்கிறான் சூரியன் என்பது மைய கருத்து. The Astachala of this region is the Udayadri of other. The moonlit night here is a hot day there. Time and climb do not restrain the sun. Rather, they are restrained by him. May that sun, who is the master of the day and who utilizes his power for the benefit of the world, protect you.
द्वीपेयोस्ताचलोऽस्मिन् भवति खलु स एवापरत्रोदयाद्रिः यायामिन्युज्ज्वलेन्दुद्युतिरिह दिवसोऽन्यत्र तीव्रा तपःसा यद्वश्यौ देशकालाविति नियमयतो नोतु यं देशकालौ अव्यात्सस्वप्रभुत्वाहितभुवनहितो हेतुरह्नाम् इनोवः 98 व्यग्रैरग्र्यग्रहेन्दुग्रसनगुरुभरैर्नो समग्रैरुदग्रैः प्रत्यग्रैरीशदुग्रैरुदयगिरिगतो गोगणैर्गौरयन्गाम् उद्गाढार्चिर्विलीनामरनगरनगग्राव गर्भाम् इवाह्नाम् अग्रे श्रेयो विदत्ते क्लपयतु गहनं सग्रह கிராமணீர்வஹ. இதுல கிராங்கிற வேர்டு லெட்டர் வந்து அடிக்கடி யூஸ் ஆயிருக்கு. பிராசம், அனுப்பிராசம்னு சொல்லுவா. வியக்ரைஹி அக்ரியகிரக இந்துக்ரசன குருபரைஹி நோ சமக்ரைஹி உதக்ரைஹி பிரத்யக்ரைஹி ஈஷதுக்ரைஹி உதயகிரி கதஹ கோகணைஹி கௌரயன் காம் உத்காட அச்சிஹி விலீன அமர நகர நக கிராவ கர்ப்பாம் இவ அன்ஹாம் அக்ரே ஸ்ரேயः விதத்தே க்ளபயது கஹனம் சஹ கிரக கிராமணீஹி வஹ. கிரக கிராமணீஹி, கிரகங்கள் அனைத்திற்கும் கிராமணி. கிராமணினா ஒரு லீடர் மாதிரி. சூரியன் தானே எல்லா பிளானட்ஸ்க்கு நடுப்புற இருக்கார். அவரை சுத்தி தான் பிளானட்ஸே இருக்கு இல்லையா? சோ அந்த கிரக கிராமணி சஹ வஹ ஸ்ரேயः விதத்தே, உங்களுக்கு ஸ்ரேயசினை அளிக்கட்டும். கஹனம் க்ளபயத்து, அதாவது உங்களோட பாவங்கள் அனைத்தையும் போக்கி நன்மைகளை அருளட்டும் அப்படின்னு சொல்றார். அவர் எப்பேற்பட்ட கிரணங்களை உடையவர் அப்படின்னா வியக்ரேஹி, அதாவது விதவிதமா கிரணங்கள் இருக்கான் சூரியனுக்கு. ஒரே மாதிரி ரேஸை வந்து எல்லா இடத்துலயும் முன்னையே நம்ம ஒரு தடவை பார்த்தோம். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி அவர் கிரணங்கள் இருக்குன்னு. இதுல என்ன சொல்றாருன்னா வியக்ரைஹி அக்ரிய கிரக இந்து கிரசன குருபரைஹி. அக்ரிய கிரக, அக்ரிய கிரகனா முன்னாடி இருக்கிற கிரகங்கள். இந்து கிரசன குருபரைஹி, இந்துங்கிறது சந்திரன், சந்திரன் முதலான அந்த கிரகங்கள், அவைகள் அனைத்தையும், அதாவது ஃபுல்லா காட்டாம பட் அட் த சேம் டைம் அவை அனைத்தையும் பின்னுக்கு தள்ளுவதாக இருக்கின்ற அவருடைய கிரணங்கள். வியக்ரைஹி அக்ரிய கிரக இந்து கிரசன குருபரை. குருங்கிறது என்ன, அப்படியே ஃபுல்லா அந்த பிளானட்ஸ் எத்தனையும் பின்னாடி தள்ளிடுறார் தன்னோட ஒரு முழுமையான அந்த கிரணங்களால. நோ சமக்ரேஹி, முழுசான கிரணங்களால இல்ல, சில கிரணங்களால அந்த பிளானட்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கிறார். உதக்ரைஹி பிரத்யக்ரைஹி, உதக்ரைஹினா மேல் நோக்கி இருக்கின்ற கிரணங்கள். பிரத்யக்ரைஹினா ஃப்ரெஷ், புதுசா வருகின்ற, அதாவது லைட்டா வாமா, இந்த காலை நேர இளம் வெயில்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டா வருது. பிரத்யக்ரைஹி ஈஷதுக்ரைஹி, கொஞ்சமா உக்ரம். ஈஷத்னா கொஞ்சம் உக்ரமான சூட்டை காமிக்கிற கிரணங்கள். உதயகிரி கதக, அந்த உதயகிரியில வருகின்ற அந்த சூரியனுடைய கோகணைஹி, கோ அப்படிங்கிறது பசுமாடும் குறிக்கும், பூமியையும் குறிக்கும். இந்த இடத்துல கிரணங்களை குறிக்கிறது. கோகணைஹி அப்படின்னா அந்த கிரணங்களுடைய ஒரு கூட்டம். அதனால காம் கௌரயன், காம்ங்கிறது வந்து பூமியையும் குறிக்கும், ஆகாசத்தையும் குறிக்கும். ஸோ இந்த பூமியையும் ஆகாசத்தையும் கௌரயன், கௌரி சொல்றோம் இல்லையா, கௌரனால வெடுப்பு, அப்படியே வெண்மையா ஆக்குகின்ற அந்த சூரியனுடைய கிரணங்கள். உத்காடனா ஒரு திக்கா, ஒரு ரொம்பவே ஒரு மேன்மையான அர்ச்சிங்கிறதும் கிரணங்கள். விலீனனா அப்படியே உருகுகின்ற. அமர நகரம் வந்து தேவலோகம். அந்த தேவலோகத்துல இருக்கிற நகனா மலை. ந கச்சதி இதி நக, அது எது, மேருமலை. அந்த கிராவங்கிறது அந்த மேருமலையில இருக்கிற கற்கள். அந்த கற்களை கர்ப்பாம், அதாவது அந்த இருக்கிற அந்த மேருமலையில ஃபுல்லா அப்படியே நல்ல கற்கள் தானே இருக்கு. அதை உருக்கிண்டு வராருன்னு நம்ம முன்னையே அழகா அந்த வர்ணனையில எல்லாம் படிச்சிருக்கோம். அதை வந்து உருக்கிண்டு வர அந்த அன்ஹாம் அக்ரே, தினத்தினுடைய அக்ரேனா அந்த முன்பாகம், அதாவது காலை வேளைகளில். கஹனம் க்ளபேத்து, உங்களுடைய அந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி ஸ்ரேயக விதத்தே, ஸ்ரேயசினை கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எப்படி வந்து சூரியனுடைய கிரணங்கள் வந்து அந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு கொஞ்சமா இந்த பூமியை மட்டும் அவர்
வெளுப்படைய செய்யல, ஆகாசத்தையும் நல்லா வெண்மையா ஆக்குறார். வெண்மைங்கிறது வந்து நீங்க ஒயிட்டுங்கிற கலரையும் எடுத்துக்கலாம். பாவங்களை போக்கி அஜ்ஞானம்ங்கிற இருளை நீக்கி உள்ள ஒரு ஞான ஒளியை கொடுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். உத்காட ஹர்ச்சிகி, நல்ல ஒரு மேன்மையான கதிர்களை கொண்டவர். அந்த மேருமலையில உதயகிரியில இந்த மாதிரி இருந்துட்டு உங்களுடைய பாவங்களை போக்கி நன்மைகளை பயக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்றோம். கிளப்பயத்துனா என்ன அர்த்தம்? போக்கட்டும். கஹனம்னா பாவமா? ஆமா ஆமா. ஓகே. பல்வேறு வகைப்பட்ட கிரணங்களை தன்னகத்தே கொண்டு விளங்குபவன் சூரியன் என்கிறார் கவி. சூரியனுடைய கிரணங்கள் உதயகிரியில் பரவும் பொழுது எல்லா கிரணங்களும் ஒரே திறன் பெற்றவை அல்ல. சில கிரணங்கள் கடுமையானவை. முன்னே சென்று கொண்டிருக்கின்ற சுக்கிரன், சந்திரன் முதலிய கிரகங்களை விழுங்கி விடுகின்றன, ஒளி குன்றுமாறு செய்து விடுகின்றன. சில கிரணங்கள் முழுமையானவை, சமக்ரைஹி. சில கிரணங்கள் முன்முனையில் மட்டும் அதிக ஒளி பெற்றவை, உதக்ரைஹி. சில கிரணங்கள் புத்தம் புதியவை, அதிக திறன் பெற்றவை, பிரத்யக்ரைஹி. சில கிரணங்கள் சற்றே கடுமையானவை, ஈஷத் உக்ரைஹி. இவை அனைத்தும் பூமியில் இடத்துக்கு தக்கவாறு பரவி பூமிக்கு மேன்மை அளிக்கின்றன. ஆனால் தேவலோகத்தில் பரவும் கடுமையான அடர்ந்த கிரணங்கள் அங்குள்ள நகரங்கள், மலைகள், பாறைகள் இவற்றை நாம் காண முடியாமல் கண்களை கூச வைத்து தமக்குள்ளே மறைத்தே வைத்துக் கொள்கின்றன. இப்படி கிரகங்களின் நாட்டாண்மைக்காரனான சூரியன் உங்கள் கஷ்டங்களை போக்கட்டும். சூரிய ஒளி கதிர்களின் வீச்சை இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் பல விஞ்ஞான கருவிகளின் மூலம் கணக்கிட்டு கூறுகிறார்கள். ஆயினும் ஒருவித கருவியின் உதவியும் இல்லாமல் நம் முன்னோர்கள் ஒளிக்கதிர்களின் தன்மையை பார்த்து கூறியவர்கள் என்பதற்கு இந்த ஸ்லோகம் சான்று. இதுல வந்து அந்த விலீன அமர நகர நக கிராவ கிராமம் இவன் கர்ப்பாம் இவன் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுல இவா என்ன சொல்றான்னா, அதாவது அந்த தேவலோகத்துல இருக்கிற இந்த மலைகள், பாறைகள் இவையெல்லாம் நம்ம பார்க்க முடியாதவாறு அந்த சூரியனோட கிரணங்கள் வந்து நம்மளோட கண்களுக்கும் அந்த தேவலோகத்துக்கும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி நடுப்புற இருந்து காக்குறதுங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்கா. The sun appears on Udayagiri in the early morning. He sends his fierce rays upwards, overpowers the leading planets and moon, and emits his newly emerging rays to whitewash the earth full of divinities, cities, mountains, and stones. May that sun, the chief of the planets, destroy your sins. Vyagrair agragrahen dugrasana guru bharair no samagrair udagraihi pratyagrair ishadugrair udayagirigato goganair gaurayangam udgadharchir vilina nagara nagagrava garbham ivanham अग्रे श्रेयो विधत्ते क्लपयतु गहनं सग्रह ग्रामणीर्वः यो निस्साम्नां विधाता मधुरिपुरजितो दूर्झटिः शङ्करोऽसौ मृत्युः कालोलकायाः पतिरपि धनदः पावको जातवेदाः इत्थं सम्याडवित्थादिवद् अमृतभुजां यायदृच्छा प्रवृत्ताः तासामेकोऽभिधेयस्तद् अनुगुणगुणैर् यस् स सूर्योऽवताद्वः योनिः साम्नां विधाता मधुरिपुः अजितः धूर्जटिः शङ्करः असौ मृत्युः कालः अलकायाः पतिः अपि धनदः पावकः जातवेदाः इत्थं संज्ञाः दवित्थ आदिवत् अमृतभुजां या यदृच्छा प्रवृत्ताः तासाम् एकः अभिधेयः तत् अनुगुणगुணைஹி யஹ சஹ சூரியஹ அவதாத்வஹ. அதாவது இவாளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற பேர் வந்து சும்மா ஒரு பேருன்னு கொடுத்துருக்கா, அவ்வளவுதான். ஆனா அந்த பேர் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒருத்தர் யாரு அப்படின்னு சொன்னா சூரிய பகவான் மட்டும்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஒத்தொத்தரோட பேரையும் சொல்லி அதுக்கு எப்படி சூரிய பகவான் பொருத்தமா இருக்காருங்கிறத சொல்றார். இது நான் ஃபர்ஸ்ட் தமிழோட அர்த்தத்தை படிச்சு விடுறேன், அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்லோகம் வெரி ஈஸி, படிச்சாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். சோ ஒருவனுக்கு பெயர் வைத்தால் பொருத்தமாக இருக்க வேண்டும். குருடனுக்கு கண்ணன் என்ற பெயர் பொருந்துமா? அதுபோல பிரம்மாதி தேவர்களுக்கு அமைந்த சில பெயர்கள் அவர்களுக்கு பொருந்தா, சூரியனுக்கே பொருந்தும் என நிந்தாஸ்துதியாக செய்கிறார் கவி. வேதங்களின் ஒரு பகுதியான சாமவேதத்திற்கு காரணமான பிரம்மதேவனுக்கு அதாவது 4 வேதங்களிலும் கூறப்பட்ட விதிகளை வகுத்தவன். விதாத்தா என்ற பெயர் பொருந்துமா?
4 வேதங்களிலும் கூறப்பட்ட கடமைகளை ஆற்ற காலம் வகுத்து கொடுத்தவன் சூரியன் என்ற முறையில் விதாத்தா என்ற பெயர் சூரியனுக்கே பொருந்தும். மது என்ற அரக்கனை கொன்ற நாராயணனுக்கு அஜிதக, அதாவது யாராலையும் ஜித்தகன ஜெயித்தவர், அஜித்தகன யாராலும் வெல்ல முடியாதவன் அர்த்தம். வெல்லப்படாதவன் என்ற பெயர் பொருந்துமா? மது என்ற அரக்கனிடம் தோற்று போன விஷ்ணுவை துர்காதேவி வெற்றி பெற வைத்தாள் என்று தேவி மகாத்மியம் கூறுகிறதே. சூரியனே எவராலும் வெல்லப்படாதவன், அவனே அஜித்தன் என்ற பெயருக்கும் பொருத்தமானவன். தூர்ஜட்டிகி என்றால் புழுதி நிறைந்த சடை படைத்தவன் என்று சிவனுக்கு பெயர். அவனுக்கு சங்கரன் க்ஷேமத்தை அளிப்பவன் என்ற பெயர் பொருந்துமா? சூரியன் எவ்விதத்திலும் வறியவர்களுக்கு க்ஷேமத்தை அளிப்பவன் என்பது அனைவருக்கும் கண்கூடு. ஆகவே சூரியனுக்கே சங்கரன் என்ற பெயர் பொருந்தும். மிருத்யு என்ற பெயர் யமனுக்கு. காலன் என்றும் யமனுக்கு மற்றொரு பெயர் உண்டு. சூரியன் தினந்தோறும் தோன்றி மறைவதால் ஏற்பட்ட கால கணக்குப்படி ஒருவனுக்கு ஆயுள் முடிந்தால் அவனை மிருத்யுவான யமன் மரிக்கச் செய்வான். இவனுக்கு காலன் என்ற பெயர் எப்படி பொருந்தும்? பொருந்தாது. காலன் என்ற பெயர் சூரியனுக்கே பொருந்தும். அலகாபுரி மன்னன் குபேரன். இவன் செல்வத்தை காப்பவன், நிதி பாலகன். இவன் செல்வத்தை காப்பவனே தவிர செல்வத்தை அவன் அழிக்க முடியாது. சூரியனுடைய தலைமையில் செயல்படும் கிரகங்களின் நிலைக்கு ஏற்ப ஒருவனுக்கு செல்வத்தை அளிப்பவன் சூரியன். ஆதலால் குபேரனை தனதக என்ற பெயரால் அழைப்பது பொருந்தாது. சூரியனுக்கே தனதக என்ற பெயர் பொருந்தும். நெருப்புக்கு ஜாத்தவேதக என்ற பெயர் உண்டு. வேதங்களில் பிறந்தவன் என்ற பொருள் படும். இது எப்படி அக்னிக்கு பொருந்தும்? பொருந்தாது. சூரியன் உதிக்கும் போதே வாலகில்யர்கள் வைகானசர்கள் என்ற ரிஷிகள் வேதம் ஓதுகின்றார்கள். ஆகவே ஜாத்தவேதக என்ற பெயர் சூரியனுக்கே பொருந்தும். ஆகவே தேவர்களுக்கு காரணமின்றி எதிர்ச்சையாக எதிர்பாராமல் இப்பெயர்கள் அமைந்துவிட்டன. ஆனால் சூரியனுக்கோ இவை காரண பெயர்கள் ஆகிவிட்டன. பெயருக்கு தக்க திறமையும் படைத்தவர் சூரியன். இத்தகைய சூரியன் உங்களை காக்கட்டும். எவ்வளவு அழகா ஒரு பேருக்கும் ஒரு இது கொடுத்து, இந்த ஐ திங்க் இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு, பெனல்டிமேட் ஸ்லோகத்தை அவர் சொல்லியிருக்கார். ஸோ யோனி சாம்நாம் யோனிஹி, சாம்நாம் அப்படிங்கிறது சாமவேதம் முதலான வேதங்களுக்கு யோனி. யோனின்னா பிறப்பிடம். யாரு? விதாத்தா பிரம்மா. அப்புறம் மதுரிப்புகு அஜித்தக, மதுவோட ரிப்புவான விஷ்ணு, அவருக்கு அஜித்தகன்னு பேரு. இப்ப அர்த்தங்களை நம்ம முன்னாடியே படிச்சுட்டதுனால இது உங்களுக்கு நான் சொல்லாமையே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஸோ மதுரிப்புகு அஜித்தக, மதுரிப்புங்கிறவர் விஷ்ணு, அவர் யாராலும் ஜெயிக்க இயலாதவர். அப்புறம் தூர்ஜட்டிஹி சங்கரக, தூர்ஜட்டிங்கிறது அந்த சடாமுடி வச்சுட்டு இருக்கிறவர். யாருன்னா சங்கரக. ஷம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். ஷம் கரக அப்படின்னா ஷம் கரோதி இதி சங்கரக, அதாவது மங்களங்களை அருள்பவர் அப்படின்னு அவருக்கு பேரு. ஸோ தூர்ஜட்டிஹி சங்கரக அசௌ. மிருத்யுஹு காலக, மிருத்யுங்கிறது யமனை குறிக்கும், காலதேவன்னு சொல்றோம் யமன். அப்புறம் அலகாயாக பதிஹி அப்படி தனதக, தன அப்படின்னா தனம், தன கொடுப்பது. யாருன்னா குபேரன். அலகாயாக பதி, அலகாபதி குபேரன், அந்த அலகாபுரியோட ஒரு பதி, ஹெட். அப்புறம் பாவக ஜாத்தவேதாக, பாவகங்கிறதும் நெருப்பை தான் குறிக்கிறது, ஜாத்தவேதாகங்கிறதும் அக்னியை தான் குறிக்கிறது, அக்னி பகவானை தான் குறிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவலோகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இத்தம் இந்த மாதிரி சம்யாகா, சம்யாங்கிறது பெயர், ஒருத்தருக்கு ஒரு பெயர் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கணும் இல்லையா? ஸோ இத்தம் சம்யாகா டவித்த ஆதிவத்து, டவித்தங்கிறதுக்கு அர்த்தம் கொண்டும் கிடையாது. அதாவது டவித்த அந்த மாதிரி ஏபிசிங்கிறோம், XYZங்கிறோம் இல்லையா, டாம் டிக் அண்ட் ஹாரிங்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். இத்தம் டவித்த ஆதிவத்து முதலான பெயர்கள் அமிர்த புஜாம், அதாவது அமிர்தத்தை உண்ட தேவர்கள். ஸோ அது தேவர்கள்ன்ற அர்த்தம் அந்த அமிர்த புஜாம்ங்கிறது. தேவர்களுக்கு யா எதிர்ச்சா பிரவருத்தாக, இந்த மாதிரி பெயர்கள் எதிர்ச்சையா அவளுக்கு உண்டாயிடுதான். அந்த தாசாம் ஏகக அபிதேயக, இந்த அத்தனை பெயர்களுக்கும் ஒரே ஒரு அபிதேய. அபிதானங்கிறது பேர் சொல்றோம் இல்லையா, இப்ப பிரம்மா அப்படின்னா அந்த பிரம்மாவை குறிக்கிறது. ஆனா அந்த அபிதேயம் யாருன்னா சூரிய பகவான். அப்படி சொல்றார் அவர். பெயர் பிரம்மாவை குறிக்கிறதே தவிர அந்த பெயரை குறிக்கும் பரம்பொருளா இருக்கிற சூரிய பகவான் தான் அப்படின்னு. ஒரு பெயருக்கும் தாசாம் இவை அனைத்திற்கும் ஏக அபிதேய யாரு அப்படின்னு சொன்னா தத் அனுகுண குணைஹி, அந்தந்த பெயருக்கு ஏற்றவாறு குணங்களை பொருந்திய யாரு? சக சூரியக.
அந்த சூரியனானவர் வஹ அவதாத் உங்களை காக்கட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் சொல்லி அது எப்படி அந்த சூரியன் வந்து அந்த பெயருக்கு உரிய வேலையை செஞ்சு மக்களை காப்பாத்துறன்னு இதுல சொல்றேன். ப்ராபகேட்டர் ஆஃப் இன்னொரு தடவை தமிழ் அர்த்தம் படிக்கணுமா? வேண்டாம் இல்லையா? ஈஸியா புரியுறது இல்லையா? புரியுது மேடம். Propagator of Samaveda is called Vidhata. Madhuripu is Ajita. Dhurjati is Shankara. Mrityu is Kala. The master of Alaka is Dhanada. And the Jata Vedas is named as Pavaka. These names, Vidhata, etc., of gods are wantonly given like Ditta, Davitta. The meanings denoted by these terms are truly applicable to the sun, who alone possesses all their qualities. May that sun protect you. Yo nissamnam vidhata madhuripurajito durjatish shankarosau mrityuh kalolakaya patirapi dhanadav pavako jata vedaha itham samyadavitthadivadamritabhujam yayadricha pravrittaha tasamekobhideyastad anugunagunair எஸ் சூரியோவதாத்வஹ. நிறைவு ஸ்லோகம். தேவ கிம் பாந்தவஸ்யாத் பிரிய சுஹ்ருத் அதவாச்சார்யாஹோ ஸ்விதர்யோ ரக்ஷா சக்ஷுர் நுதீபோ குருர் உத ஜனகோ ஜீவிதம் பீஜம் ஓஜஹ ஏவம் நிர்ணீயதே யக்க இவ ந ஜகதாம் சர்வதா சர்வதாசௌ சர்வாகாரோபகாரி திசது தசசதாபீஷுர் அப்யர்த்திதம் வஹ. தேவஹ கிம் பாந்தவஹ ஸ்யாத் பிரிய சுஹ்ருத் அथवा ஆச்சார்யஹ ஆஹோஸ்வித் அர்யஹ ரக்ஷா சக்ஷுஹ நு தீபஹ குருஹ உத ஜனகஹ ஜீவிதம் பீஜம் ஓஜஹ ஏவம் நிர்ணீயதே யஹ கஹ இவ ந ஜகதாம் சர்வதா சர்வதா அசௌ சர்வ ஆகார உபகாரி திசத்து தசசத அபீஷுஹு அபியர்த்திதம் வஹ. இதுவும் தமிழ் அர்த்தத்தை புரிச்சேன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுருவேன். ஆதித்யனே சகலவித ஆத்ம பந்துவாக இருக்கிறான் என்று கூறுகிறார் கவி. ஆதித்யன் அனைத்து தேவதைகளின் உருவமாக தோன்றுவதால் இவன் தேவனா, அதாவது தேவஹ கிம், அல்லது நம்மிடம் பரிவு காட்டுகின்ற உறவினரா பாந்தவஹ, அல்லது நமக்கு அனைத்து உதவிகளையும் செய்கின்ற நண்பனா பிரிய சுஹ்ருத்து, அல்லது உபதேசிக்கும் ஆச்சாரிய புருஷனா அथवा ஆச்சாரியஹ, அல்லது பூஜிக்கத்தக்க உயர்குடியில் பிறந்தவனா ஆஹோஸ்வித் அரியஹ. ஆஹோஸ்வித்னா ஆர் ORR அரியஹ, அல்லது நம்மை எப்பொழுதும் காத்து வரும் ரக்ஷையா ரக்ஷா, காண்பதற்கு கண் ஒளி கொடுக்கும் கண்களா சக்ஷுஹு, நு தீபஹ, உலகிற்கே பேரொளியை கொடுப்பதால் விளக்கு ஒளியா, அல்லது அனைவராலும் பூஜிக்கப்படுவதால் பூஜிக்கத்தக்க சான்றோரா, குருஹு உத ஜனகஹ, அல்லது அனைத்துக்கும் ஆதியாக இருப்பதால் உலகின் தந்தையா, அல்லது அனைத்து உயிரினங்களையும் காத்து வருகின்றதால் நம் உயிரேதானா, ஜீவிதம் பீஜம், இந்த ஜீவனத்துக்கே ஒரு பீஜமா இருக்கிறவரா, அல்லது அகில உலகிலும் அனைத்து வஸ்துக்களுக்கும் காரணமானவனாக இருப்பதால் உலகின் விதை என்பதா, அல்லது உயிரினங்களுக்கு சகல சக்திகளையும் அளிப்பதால் வலிமையா, ஓஜகங்கிறது தேஜஸ். இவ்வாறாக எல்லா காலங்களிலும் எல்லா விதங்களிலும் உதவி செய்கின்ற ஆயிரக்கணக்கான ஒளிக்கிரணங்களை உடைய சூரியன் உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் அளிக்கட்டும். சோ தேவஹ கிம், இவன் என்ன தேவனா, பாந்தவஹ ஸ்யாத், ஒரு மேபி ஹி மே பி எ ரிலேட்டிவ், பாந்தவனா என்ன ஒரு பந்துவா இருக்கலாம், பிரிய சுஹ்ருத் டியர் ஃப்ரெண்ட், அथवा இல்லைனா ஆச்சாரியஹ ஆச்சாரியனோ, ஆஹோஸ்வித் அரியஹ இல்லைனா பூஜிக்க தகுந்தவனோ, ரக்ஷா நம்மளை காப்பவனோ, சக்ஷுஹு நம்மளுடைய கண்களாக இருப்பவனோ, அல்லது நம்ம கண்களுக்கு ஒளியை கொடுப்பவனோ, ஒரு திசை காட்டுபவனோங்கிற அர்த்தம். நு தீபஹ இந்த உலகத்துக்கே ஒரு தீபமாக விளங்குபவனோ, குருஹு குருவானவனோ, உத ஜனகஹ இல்ல தந்தையோ, ஜீவிதம் நம்மளோட ஜீவிதமே அவன்தானா, பீஜம் இந்த அனைத்திற்கும் பீஜமானவன் அவன்தானா, ஓஜக இந்த அனைத்து உலகத்திற்கும் ஒரு தேஜஸ கொடுக்கிற ஓஜனோ, ஏவம் நிர்ணீயத்தே இந்த மாதிரி ஒரு நிர்ணயம் செய்யப்படுகின்ற யஹ
யார் ஒருவர் கஹ இவ ந ஜகதாம் சர்வதா சர்வதா எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் காப்பாற்றுகின்ற அசௌ சர்வ ஆகார உபகாரி எல்லா உருவங்களிலும் ஆகாரங்கிறது உருவங்கள் அனைத்து உருவமுமாக இருந்து அனைவருக்கும் உபகாரத்தினை செய்கின்ற அந்த தசசத அபிஷுகு அபிஷுங்கிறது கதிர்கள் தசசதங்கிறது 1000 1000 கிரணங்களை உடைய அந்த சூரிய பகவான் வஹ அபியர்த்தித்தம் திசத்து நீங்க என்னெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவை அனைத்தையும் கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. போக போக கொஞ்சம் ஈஸியா கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இஸ் திஸ் டிவைன் பீயிங் அ ரிலேட்டிவ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் அ பாசம் ஃப்ரெண்ட் ஆர் த preceptor or the venerable one or the eye that offers protection or a lamp or the teacher or the father or is the life force or strength. Thus, the son who is not clearly ascertained as to what he actually is but benefits in all these roles. May he fulfill all your desires. देवकिं बान्धवस्यात् प्रियसुहृदथवाचार्योः स्विदर्यो रक्षा चक्षुर्नुदीपो गुरुरुत जनको जीवितं बीजम् ओजः एवं निर्णीयते यः कैव न जगतां सर्वथा सर्वदासौ सर्वाकारोपकारी दिशतु दशशताभीषुरभ्यर्थितं वः. இது கடைசி இது பலஸ்ருதி. ஸ்லோகா லோகஸ்ய பூத்யை சதம் இதி ரச்சிதா ஸ்ரீமயூரேண பக்த்யா யுக்தச்சைத்தான் படேத்ய சக்ருத் அபி புருஷः சர்வ பாபைர்விமுக்தः ஆரோக்யம் சத்கவித்வம் மதிம் அதுலபலம் காந்திம் ஆயுப் பிரகர்ஷம் வித்யாம் ஐஸ்வர்யம் அர்த்தம் சுதம் அபி லபதே சோத்ர சூரிய பிரசாதாத். ரொம்ப அழகான ஸ்லோகம். இதை படிச்சா கூட போரும் தினம் தினம். ஸ்லோகாஹ லோகஸ்ய பூத்யை சதம் இதி ரச்சிதாஹ ஸ்ரீமயூரேண பக்த்யா யுக்தஹ ச ஏதான் படேத் யஹ சக்ருத் அபி புருஷः சர்வ பாபைஹி விமுக்தः ஆரோக்யம் சத்கவித்வம் மதிம் அதுலபலம் காந்திம் ஆயுப் பிரகர்ஷம் வித்யாம் ஐஸ்வர்யம் அர்த்தம் சுதம் அபி லபதே சஹ அத்ர சூரிய பிரசாதாத். இதுக்கு அர்த்தமே நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த 100 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி இது உங்களுக்கு தானாவே புரிஞ்சுடும்னு நினைக்கிறேன். ஸ்லோகாஹா லோகஸ்ய பூத்தியை இந்த லோகத்தோட ஒரு பூத்தி ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்காக சதமிதி ரச்சிதாக 100 ஸ்லோகங்கள் செய்யப்பட்டிருக்கு. யாராலன்னா ஸ்ரீ மயூரேன மயூர கவியினால பக்தியா பக்தியோட யஹ சக்ருதபி யஹ புருஷः சக்ருதபி ஏதான் படேத் யுக்தஹ யுக்தஹனா நான் ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த 100 ஸ்லோகங்களை எவர் ஒருவர் சக்ருதபி ஒரே ஒரு முறையாவது படித்தாரேயானால் சர்வ பாபைஹி விமுக்தஹ அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவராவார். அது மட்டும் இல்ல ஆரோக்கியம் சத்கவித்வம் நல்ல ஒரு கவித்துவம் ஒரு வாக்கு நல்ல ஒரு வாயில நல்ல வார்த்தைகள் நல்ல வாக்குகள் பிரவாகமா இருக்கும். மதிம் நல்ல ஒரு புத்தி கொடுப்பார். அதுல பலம் ஈடு இல்லாத ஒரு பலத்தினை கொடுப்பார். காந்திம் நல்ல ஒரு அழகிய காந்தியை கொடுப்பார். அது மட்டும் இல்ல ஆயுப் பிரகர்ஷம் நம்மளோட ஆயுள் வர்தனமாகும். வித்யாம் ஐஸ்வர்யம் வித்யையை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், நாலேஜை கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் செல்வத்தை கொடுக்கிறார். சுத்தம் அபி லபத்தே அர்த்தம் சுத்தம் அபி அர்த்தம்ங்கிறது அனைத்து விதமான செல்வங்களும் சுத்தம்ங்கிறது பிள்ளை பேரு அனைத்தையும் அபி லபத்தே அதையும் கொடுக்கிறார். சஹ அத்ர சூரிய பிரசாதாத் அந்த சூரியனோட அருளால இவை அனைத்தும் நாம் கிடைக்க பெறுபவர்கள் ஆகின்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான இந்த சூரிய சதகத்தை நிறைவு செய்கிறார். ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங் கொடுக்கலவா வேற யாராவது அதுல கொடுத்திருந்தானா படிங்கோ யாராவது ஒருத்தர். For the welfare of the world, this stotra of 100 verses was written by Sri Mayurakavi with devotion. One who reads this stotra even once with concentration will be rid of all sins and he will attain good health, good poetry, good intellect, unparalleled strength, brilliance, long life, lofty vidya, wealth, fulfillment of all wishes,
and good sons here by the grace of Surya. Thank you. श्लोकालोकस्य भूत्यै शतम् इति रचिता श्रीमयूरेण भक्त्या युक्तश्चैतान् पठेद्यः सकृत् अपि पुरुषः सर्वपापैर्विमुक्तः आरोग्यं सत्कवित्वं मतिम् अतुलबलं कान्तिम् आयुः प्रकर्षं विद्याम् ऐश्वर्यम् अर्थं सुतम् अपि लभते सोऽत्र सूर्यप्रसादात्. श्री सूर्याय नमः. तीर्थानि व्यर्थकानि ह्रदनदसरसी निर्झराम्भोजिनीनां नोदन्वन्तो नुदन्ति प्रतिभयमशुभं श्वभ्रपातानुबन्धि आपो स्वर्गापगाया अपि कलुषमुषो मज्जतां नैव यत्र त्रातुं यातेऽन्यलोकान् सदिशतु दिवसस्यैकहेतुर्हितं वः एतत् पातालपङ्कप्लुतमिव तमसैवैकम् उद्गाढम् आसीत् अप्रज्ञाताप्रतर्क्यं निरवगति तथा लक्षणं सुप्तम् अन्तः यादृक्सृष्टेः पुरस्तान् निशि निशि सकलं जायते तादृक् एव त्रैलोक्यं यद्वियोगात् अवतु रविरसौ सर्गतुल्योदयो वः द्वीपेयोस्ताचलोऽस्मिन् भवति खलु स एवापरत्रोदयाद्रिः यायामिन्युज्ज्वलेन्दुद्युतिरिह दिवसोऽन्यत्र तीव्रा तपःसा यद्वश्यौ देशकालौ इति नियमयतो नोतु यं देशकालौ अव्यात् स्वप्रभुत्वा हितभुवनहितो हेतुरह्नाम् इनो वः व्यग्रैरग्र्यग्रहेन्दुग्रसनगुरुभरैर्नो समग्रैरुदग्रैः प्रत्यग्रैरीषदुग्रैरुदयगिरिगतो गोगणैर्गौरयन् गाम् उद्गाढार्चिर्विलीनामरनगरनगग्रावगर्भाम् इवाह्नाम् अग्रे श्रेयो विधत्ते क्लपयतु गहनं सग्रहग्रामणीर्वः यो निस्साम्नां विधाता मधुरिपुर अजितो धूर्जटिः शङ्करोऽसौ मृत्युः कालोलकायाः पतिरपि धनदः पावको जातवेदाः इत्थं संज्ञाडवित्थादिवदमृतभुजां यायदृच्छा प्रवृत्ताः तासाम् एकोऽभिधेयस्तद् अनुगुणगुणैर्यस्य सूर्योऽवताद्वः देवः किं बान्धवः स्यात् प्रियसुहृद अथवाचार्य आहोस्विद् अर्यो रक्षाचक्षुर्नुदीपो गुरुरुत जनको जीवितं बीजम् ओजः एवं निर्णीयते यः कैवन जगतां सर्वथा सर्वदासौ सर्वाकारोपकारी दिशतु दशशताभीषुरभ्यर्थितं वः श्लोका लोकस्य भूत्यै शतमिति रचिता श्रीमयूरेण भक्त्या युक्तश्चैतान् पठेद्यः सकृदपि पुरुषः सर्वपापैर्विमुक्तः आरोग्यं सत्कवित्वं मतिम् अतुलबलं कान्तिम् आयुः प्रकर्षं विद्याम् ऐश्वर्यम् अर्थं सुतम् अपि लभते सोऽत्र सूर्यप्रसादात्. श्री सूर्याय नमः.